Hello, yes everyone. Yeah, so this is my podcast. Yeah, welcome to my channel. சேனல் வந்துட்டு பாட்காஸ்ட் திடீர்னு ஒரு சேனல் எனர்ஜிவாக இருந்த டைமில் நம்ம கொஞ்சம் பிடிச்சி செஞ்சுட்டு இருந்தோம். சரி, அதனால் பிடிச்சதை செய்வோமே அப்படின்னு பேசலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். சரி, என்ன பேசுவோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்படின்ட்டு பார்த்தா நம்ம வாழ்க்கை பயணத்தை பற்றி பேசுவோமா அப்படின்னு நினச்சேன். திருவொட்டியூர்லேருந்து கனடா வந்தது, திருவொட்டியூரில் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படி பேசுவோமா அப்படின்னு அதை விட்டேன். சரி, அப்புறம் கனடா ஒரு 12 வருஷம் ஆகுது. சரி, 12 வருஷமா ஒரு 13 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கனடா ஒரு 13 வருஷம் ஆகுது. சரி, கனடாவில் என்னென்ன பண்ணுறோம் அப்படி இப்படின்னு பேசலாம்னு பார்த்தேன். ஹலோ, எஸ் எவ்ரிவன். யா, ஸோ திஸ் இஸ் மை பாட்காஸ்ட். யா, வெல்கம் டு மை சேனலோட பேர் என்னது அப்படி இப்படின்னு கேட்டிங்களா? இன்னும் இப்போதைக்கு ஐடியா இல்லை. என்ன சேனல் பேர் அப்படி இப்படி கேட்டிங்கன்னா, யா சொன்ன மாதிரி இந்த ஐடியாவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாளில் மேபி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அஃப்கோர்ஸ் சேனல் பேரோடு வரும். ஸோ அந்த டைமில் நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை பாட்காஸ்ட். ஓகே, ஸோ எஸ், என்னடா திடீர்னு பாட்காஸ்ட் திடீர்னு ஒரு சேனல் என்ன திடீர்னு நல்லா தானே போயிட்டு இருந்தது. எதுக்கு இது தேவையில்லாதது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, சொன்ன மாதிரி நமக்கு நைட்டு நேரத்தில் நமக்கு நிறைய கனவு வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கனவுலாம் இல்லை, இது கொஞ்சம் நல்ல கனவு தான். யா, ஸோ அந்த கனவு நைட்டில் கனவு இல்லை, சும்மா ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்தது நேற்று. ஓகே, சரியா, நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணக்கூடாது, நம்மளும் ரேடியோவில் வேலை செஞ்சு அப்படியே கொஞ்சம் பழக்கம் தானே நமக்கு ரேடியோவில் ஆரம்பிச்சு. ஸோ அதனால் இந்த மைக்கில் சும்மா அப்படி பேசி பார்ப்போம் எப்படி போகுதுன்னுட்டு அப்படின்ட்டு யோசிச்சேன் நேற்று. யா, ஓகே, ரேடியோவில் நம்ம ஆர்ஜேவாக இருந்த டைமில் நம்ம கொஞ்சம் பிடிச்சி செஞ்சுட்டு இருந்தோம். சரி, அதனால் பிடிச்சதை செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக அந்த மைக் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மைக் வந்துருச்சு. அடுத்து எப்படி பாட்காஸ்ட் பண்ணுறது தெரியல. பார்த்தா ட்ரைபாட் இல்லை. சரி, ட்ரைபாட் எல்லாமே சும்மா அப்படியே வித்தவுட் த ட்ரைபாட்லேயே சும்மா ஃபோன் கேமராலே எடுக்கிறேன், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வீடியோ எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுலேருந்து ட்ரைபாட் வாங்குறதா வேணாமான்னு பார்த்து நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ அதுதான் விஷயம். ஓகே, ஸோ இதுதான் நைட்டு நடந்தது. சரி, டக்குன்னு ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்பீங்க, பாட்காஸ்ட்டில் என்ன பேசலாம், இந்த பாட்காஸ்ட் எதுக்குடா நான் கேட்கணும், ஊரில் 1008 பேர் அவன் இது பண்ணிட்டு இருக்கான், இதில் நீ வேற ஒருத்தனா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுவும் கரெக்டு தான். ஆனால் சரி, அப்புறம் யோசித்தேன் என்ன பேசலாம். நைட்டோட லேட்டாக நமக்கு தூக்கம் வரலன்னா என்ன பேசலாம். அப்படியே ஓவர் நைட்லேயே இந்த ஒபாமா வாங்கினுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நைட்டு அப்படியே வந்துட்டே இருந்தது. சரி, என்ன பேசலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். சரி, என்ன பேசுவோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்படின்ட்டு பார்த்தா நம்ம வாழ்க்கை பயணத்தை பற்றி பேசுவோமா அப்படின்னு நினச்சேன். திருவொட்டியூர்லேருந்து கனடா வந்தது, திருவொட்டியூரில் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படி பேசுவோமா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா நம்ம என்ன பெரிய சச்சின் டெண்டுல்கரா நம்ம போயிட்டு நம்ம வாழ்க்கையை பேசுறதுன்னு சொல்லிட்டு அதை விட்டேன். சரி, அப்புறம் கனடா ஒரு 12 வருஷம் ஆகுது. சரி, 12 வருஷமா ஒரு 13 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கனடா ஒரு 13 வருஷம் ஆகுது. சரி, கனடாவில் என்னென்ன பண்ணுறோம் அப்படி இப்படின்னு பேசலாம்னு பார்த்தேன். அந்த சொல்கிற அளவுக்கு அதுலேயும் பெருசாக இல்லை. அதுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எதுவும் பண்ணல சும்மா போய் சொல்கிறான் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் அதுவும் வேணான்னு சொல்லி விட்டாச்சு. சரி, வேறு என்ன பேசுவோம் அப்படின்ட்டு யோசித்தேன். அப்படின்னு யோசிக்கும் போது உடனே டக்குன்னு ஒரு ஹாட் டாபிக் ஒன்று கிடச்சிது. சரி, அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். டக்குன்னு இன்னொரு சைடில் இந்த ஒரு நல்ல புத்தி வரும், அந்த சைடில் ஒரு கெட்ட புத்தி வரும்ல, அந்த மாதிரி தான் வந்தது. சரி, என்னது அது நேரத்துக்குடா இவ்வளோ பில்டப் அப்படி கேட்குறீங்களா? கரெக்டு தான், அதுக்கு சும்மா லைட்டாக ஒரு பில்டப் பண்ணி விடுவோம். ஏன்னா அது என்ன மேட்டர்னா, இந்த இமிக்ரேஷன். எஸ், கனடாவுக்கு எப்படி வர்றது, கனடாவில் வந்தால் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி, ஐயோ நான் இப்போ ஸ்டூடெண்ட்டாக வரலாமா, இல்லை நான் பிஆரில் வரலாமா அப்படி இப்படின்னு நிறைய பேருக்கு அக்கச்சக்க கொஸ்டின்ஸ் இருக்குது. கரெக்டாக, உண்மைதான். நானும் வரும்போது எனக்கும் அப்படி தான் இருந்தது. கனடாவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் இல்லை, சும்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படி வந்துட்டேன். அது வேற கதை. ஓகே, அது வேற ஒரு நாள் சொல்கிறேன், அது கொஞ்சம் நல்லா இருக்கும், அது வேற ஒரு நாள் சொல்கிறேன். ஸோ யா, இது என்ன மேட்டர்னா, இந்த மாதிரி இமிக்ரேஷன்ஸ் இப்போ எல்லாருமே கேட்பாங்களா, இப்போ கனடா எப்படி இருக்கு ப்ரோ, கனடாவில் நான் பண்ணலாமா, கனடாவுக்கு நான் பிஆராக வரலாமா, இல்லை ஸ்டூடெண்ட்டாக வரலாமா, இப்படி வரலாமா அப்படி வரலாமான்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. சரி, அது பண்ணலாமே, அது பண்ணால் கொஞ்சம் நல்ல ரீச் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஆசையை தூண்டணும்ல, தெரியும் தானே, நம்ம ஒருத்தனை ஏமாத்தணும்னா அதே தான், அந்த ஆசையை தூண்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தோன்னே தான் ஏற்கனவே அதை ஒரு 4-5 இன்ஃப்ளூயன்சர் பண்ணியிருக்காங்க, பண்ணி நல்லா முக்கி வச்சு அடிச்சிருக்காங்க கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சைடே வேணான்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டேன். சரி, ஓகே, அடுத்து என்னடா பண்ணலாம், கொஞ்சம் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்கலான்ட்டு பார்த்தா, சரி, இன்னும் ஒரு 10 நாள் ஐபிஎல் வரப்போகுது, ரெக்கார்ட் பண்ணுற டேலேருந்து சொல்கிறேன், ஒரு 10 நாள் ஐபிஎல் வரப்போகுது, அதை பற்றி பேசலாமா அப்படின்னு. சரி, அது இன்னும் 10 நாள் இருக்குது தானே, அதை பற்றி பேசுவோம். சரி, வேறு என்னடா பேசுறது, இன்னைக்கு கூட செல்சி நேற்று தோத்தாங்க, 8-2 தோத்தாங்க, அதை பற்றி பேசலாமா, கேவலமாக விளாட்னாங்க. சரி, அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டேன்னு விட்டேன். சரி, வேறு என்னடா பேசலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த போர் நடக்குது, அதை பற்றி பேசலாமா, அதை பற்றி கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோமா அப்படின்னு நினச்சேன். வேணாம் நமக்கு தெரிஞ்சது நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, அதனால அதுவும் வேணான்னு விட்டேன். சரி, என்ன தாண்டா பேசுறது, கடைசியாக அப்படியே போயிட்டே இருக்கே அப்படின்ட்டு ஒரு லென்த்தாக போயிட்டு இருக்கு, எதை பற்றி பேசுறதுன்ட்டு யோசித்தேன்.
கனடாவை பற்றியும் பேச முடியல, நடக்கிற இந்த போரை பற்றி பேச முடியல. சரி அந்த கேஸ் மேட்டரை பற்றி பேசுவோமா அப்படின்னா, அப்படியே அதுக்கு நாங்கள் இந்தியாவில் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. சரி என்ன தாண்டா பேசுறது, சொல்லி தொலையண்டா அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி தாங்க இருந்தது எனக்கும் நேற்று நைட்டு. என்ன தான் பேசுறது, நான் எதை பற்றி பேசுறது அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஷனாகவே இருந்தது. அப்புறம் யோசித்தேன், சரி உலகத்தில் ஒரு பக்கம் இந்த போர் பிரச்சனை போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் என்னடானா வேலை அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. சரி நம்ம வேலையை பற்றி பேசுவோமான்னு யோசிச்சேன். அப்புறம் வேலையில் இருக்கவங்க பார்ப்பாங்க, அதை வச்சு இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன். டே ஏதோ சொல்லுடா அப்படின்றீங்களா? கரெக்ட் தாங்க. சரியா அதான் மார்ச் மாதம் வந்தது. சரி என்ன சொல்லலான்னு பார்த்தா இந்த டேக்ஸ் சீசன் வேறு, அதை பற்றி சொல்லலாம்னு பார்த்தேன். அப்படியே கலெக்டர் தான், அதனால் அதையும் விட்டுட்டேன். இந்த மாதிரி தாங்க. சரி அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஓகே எதை பற்றியும் பேச வேணாம். ஓகே இந்த மாதிரி தானே நம்ம ஃப்ரெண்ட் குரூப்பில் பேசிகிட்டு இருப்போம். என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் எதுவுமே தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்போம். சரியா? இப்போ நம்ம ஃப்ரெண்டே இருப்பாங்க நிறைய பேர். ஃப்ரெண்டு என்ன செய்வாங்க, டப்புன்ட்டு ஓகே ஃபைன் டக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு கதை கேட்டோம்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு ஒன்று கேட்டால் அது ஒன்று சொல்லுவான், அதுக்கு ஒன்று கேட்டால் இது ஒன்று சொல்லுவான். அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருப்போம், எதை சொல்கிறோன்னே தெரியாது நமக்கு ஆனால் கடைசி வரைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒருத்தர் இருப்பான் நம்ம குரூப்லேயே, என்னன்னா எதை கேட்டாலும் எனக்கு தெரியும், இதை கேட்டால் நான் பண்ணுவேன். டே இது என்ன ப்ரோ, இது எனக்கு சிம்பிள், இதை நான் செஞ்சிருக்கேன், இதெல்லாம் நான் ஊர்லேயே பண்ணிட்டேன். ஒரு கும்பல் ஒருத்தன் சொல்லுவான், நான் கெத்து அப்படி இப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் தான் யோசித்தேன், கதையே இல்லாமல் நிறைய கதை பேசுறதுக்கு இருக்கு. புரியுதா? இதோ இந்த மாதிரி தான், சும்மா எதுவுமே கிடையாது. இதை கடைசி ஒரு 5 நிமிஷம் இருக்குமா, 5 நிமிஷத்துல தான் பேசினேன், ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஏதோ பேசுகிறோம், ஜாலியாக இருக்குல்ல, சும்மா அப்படியே ஜாலியாக ஒரு மைக்கை பார்த்தோமா, அந்த மைக் முன்னாடி பேசணுமா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான். என்ன டாபிக்னு தெரில இன்னைக்கு, வீடியோ சேனல் பேர் தெரில, ஓகே சேனல் பேர் தெரில, ஆனால் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணியாச்சு, இறங்கியாச்சு, அவ்வளவுதான். அதுதான் இந்த கான்செப்டே. ஓகே அப்படியே லைட்டாக தத்துவம் வருது இல்லை? எஸ் அதே தாங்க. நைட்டு உங்களுக்கு என்ன தோணாலும் பண்ணுங்கன்னு சொல்லுவேன், ஆனால் நல்லதை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதுதான் ரொம்ப விஷயம். ஏன்னா நைட்டு நிறைய பேருக்கு நிறைய தோணும், அது வேற கதை. ஓகே ஸோ அதை விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி தாங்க, இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோட கான்செப்டே. என்னதுன்னா உங்களுக்கு ஒன்று நல்லதுன்னு தோணுச்சா, உங்களுக்கு ஒன்று பண்ணணும்னு தோணுச்சா அதை அப்பவே பண்ணுறேங்க. என்ன மாதிரி பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த அளவுக்குலாம் இல்லை, ஆனால் உங்களுக்கு எது நல்லதை பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை அப்பவே செஞ்சுருங்க. அடுத்த நாள் செஞ்சு அதுலேருந்து ஒரு ப்ளஷர் எடுங்க. மற்றவனை ஹர்ட் பண்ணாத வரைக்கும் அந்த இது இருந்தால் ஓகே தானே. மற்றவனை ஹர்ட் பண்ணாமல் நம்மளோட லிமிட்லேருந்து நம்ம ஃப்ரீடமை இப்படி நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தது. அதுதான் சரி சொல்லி அப்படியே ஒரு மைக்கை வாங்கினேன். அந்த மைக்கில் சும்மா தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்படியே ஒரு தத்துவத்தில் வந்து நிற்கிது. இப்போ இந்த தத்துவம்னு கேட்டிங்கன்னா திரும்பி நானே சொல்கிறேன், அதே தான். எஸ் நமக்கு ஒரு விஷயம் தோணும், அந்த விஷயம் தோன்றதை அப்போவே செஞ்சுருங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல். நான் டு பி வெரி ஆனஸ்ட், நான் ஏதோ கண்டென்ட்டே இல்லாமல் தான் வந்தேன். அந்த கண்டென்ட் இல்லாமல் வந்துட்டு அப்படியே ஏதோ ஒன்று போகுது. ஸோ இனிலேருந்து அடுத்து வர இதில் 2-3 வீடியோவில் என்ன செய்வோம்னா கண்டென்ட்டோடு அப்படியே வந்து ஜாலியாக உங்கள்கிட்ட அப்படியே சும்மா பேசுவோம். அப்புறம் முடிஞ்சால் இந்த அந்த மாதிரி கூட பண்ணலாம்ல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த கார்லலாம் உட்காந்து பேசிக்கிட்டு போவாங்க, அப்புறம் இல்லை சாப்பிடும் போது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசுவாங்க, அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே பேசுவாங்க, இல்லைன்னா இப்போ வாக்கிங்கில் பேசுவாங்க, அப்புறம் இல்லைனா பேப்பர் வச்சு பேசுவாங்க. அது இல்லை நோ பாலிடிக்ஸ் ப்ரோ. எஸ் எக்ஸாக்ட்லி. கான்ஃபிடென்ட்டாக இருப்போம் அப்படின்னா கரெக்ட் தான், கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், கட்டாயம் பண்ணுவோம், எல்லாமே கரெக்ட் தான். ஸோ நான் அந்த மாதிரி பேப்பர் வச்சு பேசலை, எதை பற்றி வச்சு பேசலை பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ எதுவும் முன்னாடியும் கிடையாது, சும்மா ஒரு ஃபோன் இருக்குது அவ்வளோதான். ஓகே ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நம்மதே அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியும் அதை பண்ணலாமான்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. யாராவது சும்மா உட்கார வச்சுட்டு ஃப்ரெண்டே கூப்பிட்டுட்டு, நம்ம பசங்களும் இருக்காங்க, அப்படியே சும்மா கூப்பிட்டு வச்சுட்டு ஜாலியாக ஓகே இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் அதான் நான் முன்னாடி சொன்னேன்ல, எதுவுமே இருக்காது, ஆனால் இருக்கிற மாதிரி பேசுவோம், அந்த மாதிரி தான். ஓகே ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ வர வீடியோவில் வர பாட்காஸ்ட்டில் யாரையாவது சும்மா கூப்பிட்டு அப்படியே பேசுகிற மாதிரி பண்ணலாம். இப்போ ஏன்னா எல்லாரும் அதான் ட்ரெண்டாக பண்ணிருக்காங்க. நமக்கு அப்படியே இந்த ரேடியோவில் பண்ணதுனால கொஞ்சம் ஒரு ஆசையாக இருந்தது, அதுதான் ஒரு சின்ன அட்டெம்ப்ட். ஓகே அதுக்குன்னு உடனே வந்துட்டு ஏதோ பாடுறா இப்படி அப்படின்ட்டு பண்ணலாம், கரெக்டு தான், ஏன்னா நம்மளும் பண்ணுற டைப் தான். ஸோ அதனால தட்ஸ் ஓகே டேக் இட் ஈஸி பாலிசி தான். ஓகே எஸ் கரெக்டாக. Okay, this is my first podcast. Okay, this is my first mic and this is my first recording video. Okay, அதனால welcome to my channel again. சேனல் பேர் என்னதுன்னு தெரியல, வீடியோவில் டெஃபினட்டாக அடுத்த வர வீடியோவில் உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் ஆகும்போது கட்டாயம் அந்த பேரோட இருக்கும். ஆனால் அந்த பேரை பார்த்து நீங்கள் ஷாக் ஆவீங்க, அது மட்டும் கேரண்டி. ஓகே என்னடா பேர், என்ன இப்போ ஊரில் ட்ரெண்டாக இருக்குது இந்த அடையங்கப்பா, அந்த மாதிரி பேர்லாம் இருக்காது. கொஞ்சம் ஓகே பார்ப்போம், அது பண்ணுவோமே அந்த ஐசன்பர்க் மாதிரி ஏதாவது ஒன்று பிடிச்சனால. ஓகே கைஸ், see you, have a good night. ஓகே என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, தோன்றதை அப்போவே பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள் சரியா, மற்றவனே இல்லை உங்களுக்கு. ஓகே.